40 லட்சம் ரூபா, 1-2 ரூபா கிடையாது, 40 லட்சம் ரூபா என்கிட்ட கண்ணால் அழுதாங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சயின்ஸ். சார், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சயின்ஸ். மிகப்பெரிய சயின்ஸா அது என்ன சார்? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இன்னைக்கு போடுற பணம் அது குட்டி போட்டு ஆடு பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 months குட்டி போட்டுட்டே இருக்கும். அது பாட்டு மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் இல்லையா? பணம் வந்துட்டு ஆட் ஆகக்கூடாது, மல்டிப்ளை ஆகும். ஸோ அந்த சயின்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது என்னென்னா, எதில் போட்டால் அது குட்டி போட்டு மல்டிப்ளை ஆகும், எதில் போட்டால் ஆட் ஆகணும்னு நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்டியில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி அதை வாழலாம், ஆனால் வளரவே முடியாது. அது இன்வெஸ்ட்மெண்ட்டே அல்ல, சும்மா அது போட்டுருக்கலாம், அவ்வளோதான். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ, ஷேர் மார்க்கெட்லேயோ, தங்கத்துலேயோ, வெள்ளியிலையோ, ஏதோ நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் போடணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு பிடிக்காது சொல்கிறேன், நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறேன். ஸோ அதையும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா? அந்த சயின்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா, எதில் போட்டால் பணம் விருத்தியாகும், எந்த அளவுக்கு ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அது ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், எப்போ எதில் இன்னைக்கு 2025 இன்வெஸ்ட் பண்ணினாலும் உங்கள் பேரில் பண்ணுங்க. உங்கள் பேர்லன்னா எந்த ட்ரேடிங் அக்கௌண்ட், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஷேரில் பண்ணுறீங்களா, உங்கள் பேரில் ஷேர் வாங்கி பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாலும், சில்வர் வெள்ளி எதில் போட்டாலும் உங்கள் பேரில் ட்ரேட் பண்ணுங்கள், உங்கள் அக்கௌண்ட்லேயே நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ரீசெண்ட் டைம்ஸில். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாவம், ஒரு பெண், 40 லட்சம் ரூபா, 1-2 ரூபா கிடையாது, 40 லட்சம் ரூபா என்கிட்ட கண்ணால் அழுதாங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டு. 40 லட்சம் ரூபா நான் ஒருத்தரை நம்பி கொடுத்தேங்க, அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. ஆமாம் சார், டிரான்ஸ்ஃபர். பிக்கஸ்ட் மிஸ்டேக். யார் பேர்லையாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பாருங்க நீங்கள் பணத்தை அனுப்புங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, மாதம் இல்லை வருஷம் உங்களுக்கு 20% நான் பாட்டுக்கு லட்டு மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் பூர்மா, அதுக்கு மேலே நாங்கள் வேணும். அப்போது அவங்க சொல்லிடலாம், சரி என் அக்கௌண்ட்லேயே நீங்கள் பண்ணுங்க, இல்லைங்க எனக்கு அனுப்புங்க, நான் என் அக்கௌண்ட்டில் தாங்க பண்ணுவேன், அதில் இன்கம் டேக்ஸ் இருக்குது, அந்த பிரச்சனை, செபி ரூல், ஏதாவது ஒன்று சொல்லுவோம். அப்படி என்ன பண்ணாங்க, அவங்க பேரில் அனுப்பிச்சு அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் பேரில் ஏதோ பண்ணி கட்சியில் பணமும் இல்லை, ஒன்று போச்சு, எல்லாமே போச்சு. அதனால இப்போ நான் அது ஒரு பக்கமா, அது ஒரு பக்கம். ஏன் இப்போ ரீசன்ட் தாம்பரம் பள்ளிக்காரனை பக்கத்து பேர் தான் நினைக்கிறேன், ஒரு வாரம் முன்னாடியோ 10 நாள் முன்னாடியோ கல்யாண மண்டபத்தில் போய் அவர் கல்யாணம் நீ நடக்குது, அன்னைக்கு போய் அத்தனை இன்வெஸ்டர்ஸும் போய் அவரை போய் பலமாக தாக்கி இருக்கிறாங்க. ஏன்னா அவர் நிறைய பேருக்கு இந்த பணத்தை வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு நான் ரிட்டர்ன்ஸ் தரேன், அப்படி தரேன், இப்படி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் புத்திசாலித்தனம் இல்லாமல் அவருக்கு பணம் அமைச்சிருக்காங்க. அவருக்கு பணம் அமைச்சு அவர் என்ன பண்ண கணக்கே இல்லை. இதையே இல்லை சார், நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் என்னோட அக்கௌண்ட்டில் நான் வந்து 40 லட்சம் டெபாசிட் பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த 40 லட்ச ரூபா வச்சுட்டு நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணுங்க. அப்போ கண்ணு முன்னாடியே நடக்கும், உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் அக்கௌண்ட்டில் என்னென்ன நடக்குதுன்னு, டெய்லி நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆப் தோணுன்னு லாகின் பண்ணி பாருங்கள். 40 லட்சம் அமிச்சேன், இன்னைக்கு இப்போ எவ்வளோ இருக்குது, 38 லட்சம் இருக்குது, இல்லை 45 லட்சம் இருக்குது, இல்லை 50 லட்சம் இருக்குது, இல்லை 30 லட்சம், ஏதோ ஒன்று நமக்கு தெரியுமா இல்லையா? அதுதான் பண்ணணும். இதுதான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, யாருக்குமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் பணம் அனுப்ப மாட்டேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நாளைக்கு நானே உங்ககிட்ட வந்துட்டு ஒரு 10 லட்ச ரூபா அனுப்புங்க, உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ணி நான் பணம் தரேன்னு அனுப்பாது, யாருக்கும் அனுப்பாது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா உங்கள் பேரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஷேரில் உங்கள் பேரில் பண்ணுங்கள், எல்லாத்தையும் உங்கள் பேரில் உங்கள் கண்ட்ரோல்லே இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் அவர் உண்மையாக ட்ரேட் பண்ணுறாரா, என்ன செய்கிறாரு, ஏது செய்யணும். ஏன்னா நிறைய ஃப்ராடு நடக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர், சார் நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சார், அது வந்து இன்னும் ஒரு 6 மாதத்தில் வந்து டபுள் ஆகிடும் சார். ரைட், அப்படியா, ஒன்றே வச்சுருக்கலாம், டபுள் ஆகிடுச்சு. அப்புறம் 6 மாதம் 3 சார் உங்கள் பணம் 6 மாதம் டபுள் ஆகும்னு நினச்சா இப்பயே டபுள் ஆகிடுச்சு சார், நீங்கள் என்ன பண்ண, இன்னொரு 2 லட்ச ரூபா டெபாசிட் அடிச்சு போட்டு இன்னொரு 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணும். அப்புறம் அது இன்னும் ஆகிப்போச்சு சார், நீங்கள் என்ன பண்ண, இன்னொரு 5 லட்சம் அப்படியே வாங்கி கழிச்சு சார் வித்ரா பண்ண போகும்போது, இல்லை சார் நீங்கள் வித்ரா பண்ண முடியாது சார், அதில் வந்து இது இன்கம் டேக்ஸ் பிரச்சனை சார், செபி ரூல் சார், அது சார் சார், நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் டேக்ஸ் கட்டினீங்கன்னா அத்தனை படத்தையும் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் இன்னொரு 1 லட்ச ரூபா கட்ட, அந்த 1 லட்சம் போச்சு. ஏன்? யாரையோ நம்பி யாருக்கோ பணம் அனுப்பிச்சாங்கன்னா அந்த ஃபுல் ஹோல்டு அவர்கிட்ட இருக்கு. அவர் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியும். இப்போ தெரிஞ்சே இருந்தால் கூட பணம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க,
போலீஸில் கேஸு கொடுப்பீங்க. சரி, ரைட்டு. போலீஸு விசாரிப்பான். ரைட்டு. எப்போ உங்களுக்கு பணம் வரும்? அவர் திடீர்னு கையை என்கிட்ட பணமே இல்லை, நான் பேங்க்ராப்ட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பணம் போச்சா? அந்த மாதிரி சூழல் நடக்காம இருக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன், இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே பணம் அனுப்பாதீர்கள். யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சார், அவன் சித்தப்பா பையன் சார், அவன் பெரியப்பா பையன் சார், உங்க பேர்லயே பண்ணுங்க. நாளை ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்க பேர்லயே இருக்கும். மிச்சம் மீதி ஏதாவது இருந்தாலும் அது உங்க பேர்லயே இருக்கும். அது மட்டும் இல்ல, கண்காணிக்கலாம். ஆப்பில் வச்சு இந்த பாருங்க, அவர் பேர்ல அமைச்சார், அவர் என்ன பண்ற ஏது பண்ணு அவங்க சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, என்கிட்ட தானே கொடுத்துருக்கீங்க, என்னை நம்புங்க, நான் கரெக்டாக பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பணத்தை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம்? அதனால மியூச்சுவல் ஃபண்ட்லயோ, ஷேர்லயோ, வெள்ளிலையோ, தங்கத்திலே எதுவாக இருந்தாலும் ஆன்லைன்ல பண்றீங்கன்னா உங்க பேர்லயே பண்ணுங்க. யாரையும் நம்பி பணத்தை அனுப்பாதீர்கள். அப்படி பணத்தை அனுப்பினீர்கள் என்றால் அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வருமா அப்படிங்கிறது சந்தேகம் வரலாம். நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். நான் ஏன்னா நல்லவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் வரலை என்னால் உங்களுடைய நிலைமை என்ன? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அழுதுருக்காங்க, இந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க, இப்போதாங்க நான் மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ உங்கள் மூலமாக பண்ணுறேன், நான் என் பேர்லேயே பண்ணுறேன், அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு. பர்ஃபெக்ட்லி சார், புரியுதுங்களா? இது வந்து ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கோ, யாருக்கும் நான் அனுப்ப மாட்டேன். உலகத்தில் இருக்க அத்தனை பேர் ஃப்ராடுன்னு நான் சொல்ல வரலை, எல்லாரும் ஏமாற்றுவாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் என்னுடைய விஷயம் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ஏமாத்தினால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்விக்கு தான் பதில். ஓகேங்களா? அதனால் இந்த விஷயத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக மெசேஜில் போடுங்க, நான் வந்து அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.